10ஆம் தேதி சித்திரை மாதம் 2015ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அதன் பங்குகள் பற்றிய கலந்துரையாடலுக்கு இங்கே லண்டன் யூகே டெலோ சார்பில் அண்ணன் ஜேசுதாசன் இருக்கார். அவரோட ஒரு கலந்துரையாடல். அண்ணன் வரவேற்கிறவங்களை வணக்கம். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் டெலோவினுடைய பங்களிப்பு எப்படி இருக்குது, அதோட செயல்பாடுகள் என்ன நடந்து கொண்டிருக்கு என்ற விஷயங்களை பிரிச்சோம். முதலில் அவைகளுடைய பங்களிப்பு மக்கள் ஆதரவுடன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாகாண சபை அங்கத்தவர்களாக, பாராளுமன்ற உறுப்பினர்களாக. எனவே மக்கள் கண்ணோட்டத்தில், நான் எப்பொழுதும் அரசியலை மக்கள் கண்ணோட்டத்திலிருந்து பார்ப்பதை தான் விரும்புகிறேன். என்றால் மக்களுக்காகத்தான் அரசியலுக்காக மக்கள் அல்ல. அதாவது கட்சிகள் யாரும் எங்களுக்காகத்தான் இந்த 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 எலெக்ஷன்கள் எங்களுக்காகத்தான், மாகாண சபை எங்களுக்காகத்தான், பார்லிமெண்ட் என்று யோசித்தார்கள் என்றால் அது 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 சரியான அணுகுமுறையாக இருக்காது. மக்களுக்காகத்தான் அரசியல். அந்த அரசியலை அந்த மக்களே தான் தெரிவு செய்வார்கள் யார் தங்களை பிரதிநிதிப்படுத்த வேண்டும் என்று. அந்த வகையில் டெலோ தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இரண்டாவது ஒரு 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 சீனியர் அமைப்பாக இன்றைக்கு தொகையில் மாகாண சபையிலும் சரி, பாராளுமன்ற அங்கத்தவர்கள் தொகையிலும் சரி இரண்டாவதாக இருக்கிறார்கள். ஒரு நல்ல பணியை செய்கிறார்கள். ஒரு கூட்டு அமைப்புக்குள் எப்பொழுதுமே பிரச்சனைகள் இருக்கும். குடும்பத்துக்குள் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி கூட்டமைப்புக்குள்ளும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும், அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருக்கும், தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் டெலோ அமைப்பினர் என்னை பொறுத்தவரையில், எனது பார்வையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் முக்கியமான ஒரு மீடியேட்டிங், ஒரு சமாதானத்தை எடுத்துக்கொண்டு போகிற ஒரு வேலைப்பு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுகள் பல கட்டங்களில் வெளிவந்திருக்கிறது. ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறார்கள். தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கலெக்டிவாக மொத்தமாகத்தான் அணுக வேண்டுமே ஒழிய நாங்கள் ஒவ்வொருவரும் அதுக்குள்ள அமைப்புகள் பிபிஆர்எல்ஓ, புளட்டோ, இல்லாட்டி டெலோவோ, தமிழரசு கட்சியோ தனியாக நாங்கள் சாதித்து விடலாம் என்று நினைத்தார்கள் என்றால் திரும்பவும் நாங்கள் பிரபாரனுடைய அந்த ஃபேஸுக்கு தான் போவோம். எப்படி பிரபாரம் என்னால் தான் தமிழீழம் எடுக்க முடியும் என்ற ஒரு சிந்தனையில் ஓடிப்போய் 2009ஆம் ஆண்டு எங்களுடைய கனவுகள் எல்லாம் முடிந்ததோ அதே மாதிரியான ஒரு காலகட்டத்துக்கு போக வேண்டி வரும். நாங்கள் யாராவது அது ஃபெடரல் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை டெலோவாக இருந்தாலும் சரி, இல்லை இபிஆர்எல்எஃப்ஓ, புளட்டோ, அதில் இருக்கிற அங்கத்தவர்கள் யாரும் என்னால் தனித்து ஓட முடியும் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்று சொல்லி நினைத்தால் அது இப்படியான தமிழ் மக்களுடைய எல்லா அபிலாஷைகளையும் கொண்டு போய் கடலுக்குள்ளே எறிகிற மாதிரியான ஒரு முடிவுக்கு தான் கொண்டு போய் விடும். எனவே எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கிறது, மக்களை வைத்து அரசியலை அணுகிறது. மக்களை வைத்து தான் அரசியல். இன்றைக்கு மக்களுக்குள்ள தேவை என்ன? எங்களுடைய விதவைகளை பற்றின பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளை காணவில்லை, பிரச்சனை காணவில்லை, மகளை காணவில்லை என்று தேடுகிற தாய்மார் சகோதரங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். காணிகளை துளைத்து அகதிகளாக ஒவ்வொரு கிராமமாக, நகரமாக அகதிகளாக இருக்கிறவர்களுடைய பிரச்சனைகள், காணிகள் இன்னும் ஆமியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது நிறைய காணிகள். அப்போ அவர்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் கரையோர மக்கள் விசேடமாக அவருடைய மீன் தொழில் முயற்சிகள் செய்ய முடியாமல் எங்கேயோ போய், என்னுடைய கிராமம் பலாலி கிராமத்து என்னுடைய மீன் தொழில் சமுதாயம் பருத்துறையில் போயிருக்கிறார்கள். அங்கே எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிறவர்களுக்கு தொழில் செய்ய முடியாமல் இருக்கிற. அப்போ இப்படியான மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் அவைகளை முன்னெடுத்து செல்வது தான் இந்த 2009ஆம் ஆண்டு அழிவுக்கு பிறகு மக்களை ரிப்ரசன்ட் பண்ற நம்முடைய கட்சிகளின் முக்கியமான கடமை. இந்த கூட்டமைப்பு 5 கட்சிகள் ஒன்றாக இருந்து இயங்கிக் கொண்டிருந்தது. அதில் இருந்து டிஎல்எஃப் வெளியேறி இருக்குது. அதே போல புளாட் தங்களை கூட்டமைப்பில் இருக்கிற முக்கியமான பிரதான 3 கட்சிகள் தமிழரசு, டெலோ, இபிஆர்எல் பெரிதாக அக்கறைப்படுத்துவதில்லை.
என்று ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்குது. இப்போ நீங்கள் இதுக்கு கொஞ்சத்துக்கு முன்னாடி சொன்னீங்கள் நாங்கள் எல்லாரும் ஒன்று தான் நடந்து சேர்க்கிறான் எங்கே வேணும்னு சொல்லி. அப்போ இப்படியான சில முரண்பாடுகள் தீர்க்கறதுக்கு தெளிவு ஏதாவது அந்த அந்த முயற்சிகளை மேற்கொள்ளுமா? நான் நினைக்கிறேன் ஆரம்ப காலத்தில் இருந்து விடுதலை போராட்ட கட்டத்தில் இருந்து கூட டெலோ ஒரு பாலமாக பல தளங்களில் வேலை செய்திருக்கிறது. இயக்கங்களுக்குள் ஒற்றுமையை கொண்டு வர வேணும், நமக்குள்ள உள்ள முரண்பாடுகளை தீர்க்க வேணும் என்று சொல்லி அந்த ஒரு ஸ்பிரிட், அந்த 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 எல்லோரையும் அணைத்து போகக்கூடிய ஒரு 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 அரசியல் பார்வையும் தெளிவும் தமிழீழ விடுதலை இயக்கத்துக்கு அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது. நீங்கள் சொல்றது போல அவர்களுக்கு இவர்கள் தங்களை அக்கறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் அதுக்கான காரணங்கள் இருக்கலாம். அவைகளை அறிந்து தமிழீழ விடுதலை இயக்கம் நிச்சயமாக ஏதாவது செய்வார்கள் என்று என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா நான் இங்கே இருக்கிறேன்னா அவர்கள் எந்த விதத்திலும் இப்படியான சேலஞ்சுகளை கைவிட மாட்டார்கள். அவர்கள் அதையும் உள்வாங்கி அதற்கான தீர்வுகளையும் கொண்டு வருவார்கள். ஏன்னா அவர்கள் அடிப்படையாக எல்லோருடனும் இணைந்து வேலை செய்யக்கூடிய ஒரு மனப்பாங்குடன் இருப்பவர்கள் டெலோ எனக்கு தெரிந்தவரை. 84ஆம் ஆண்டு எனக்கு தெரிஞ்ச வரையில் INLF ஃபார்ம் பண்ணுறதுக்கு தமிழீழ விடுதலை இயக்கம் முக்கிய காரணமாக இருந்தது. அந்த இயங்கு தளங்களை அந்த செய்தவர்கள் டெலோ முக்கியமானவர்கள். அந்த காலத்தில் நான் டெலோவில் எனக்கு உறுப்பினராக நிரந்தர உறுப்பினராக வேலை கொண்டிருப்பேன். அன்றையிலிருந்து டெலோ அந்த பணியை சரியாக செய்து கொண்டிருக்கிறத நான் நேரடியாக கண்டிருக்கேன். அந்த பணிகளை டெலோ தொடர்ந்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் வேலை செய்ய வரும், அந்த பணிகளை தொடர்ந்து செய்ய வரும். இதர இணையாமல் இருக்கிற கட்சிகளையும் உள்வாங்கி தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலப்படுத்துவதும் பதிவு செய்யப்படுவதும் என்பதும் எனது கருத்தும் தமிழ் கருத்து களத்தின் கருத்தும். இதன் அடிப்படையில் தலைவர் செல்வம் ஜெர்மன் கான்ஃபரன்ஸில் கதைக்கும் போது, ஜெர்மன் மாநாட்டில் கதைக்கும் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதிவு செய்யப்பட்டால் தமிழீழ விடுதலை இயக்கம் இல்லாமல் போய்விடும் என்று அர்த்தப்பட சொல்லியிருக்கிறேன். அதுகள் விஷயத்தில் நீங்கள் அக்கறையோட இயங்குவீங்கள் பேசுவீங்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். லண்டனில் TNA இந்த செயல்பாடுகள் ஆக்டிவிட்டீஸில் நடக்குது. TNA பல கூட்டங்கள் நடக்குது, பல சந்திப்புகள் நடக்குது. அங்கே என்ன விஷயங்கள் பேசப்படுகிறது? நீங்கள் ஆக்டிவிட்டீஸ்கள் செய்கிறீர்கள், ஆனால் பொதுவாக வெளியே யாருக்கும் என்ன செய்கிறீங்கன்னு தெரியாது. தமிழ் நேஷனல் அலையன்ஸினுடைய அங்கத்தவராக நான் இந்த வருடம் போன மாதம் கடைசியில் இருந்து தான் அதனுடைய ஃபீ பேயிங் அங்கத்தவராக வந்திருக்கிறேன். அதுக்கு முதல் 2 கூட்டங்களில் பங்கு பெற்றிய கூட்டங்கள் 3லும் பொதுவாக தமிழ் நேஷனல் அலையன்ஸ் பற்றின அங்கு உள்ள முக்கியமாக இந்த தமிழ் நேஷனல் அலையன்ஸை பதிவு செய்வது சம்பந்தமாக உள்ள சிக்கல்களை விமர்சிப்பதும் அதுக்கு ஏதாவது தீர்வு இங்கிருந்து எங்களால் அவர்களுக்கு கொடுக்க முடியுமா என்ற ஆராய்வு தான் அநேகமாக இருந்திருக்கிறது. இங்கே உள்ள தமிழ் நேஷனல் அலையன்ஸில் உள்ளவர்கள் எல்லோருமே அதில் வேறுபட்ட கருத்து உள்ளவர்களாக எனக்கு தெரியவில்லை. அதாவது தமிழ் நேஷனல் அலையன்ஸ் என்ற கூட்டணி ஒரு கட்சியாக பதிவு செய்தால் அது ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு ஒருமித்த அரசியல் அபிலாஷைகளை எடுத்து சொல்ற ஒரு கட்சியாக மாறலாம் என்கிறது விதத்தில் எல்லாருக்கும் ஒற்றுமைப்பாடு உண்டு. 1-2 பேர் சில பேர் அதை சொல்லுவார்கள், இல்லை ஃபெடரல் பார்ட்டி வில் ஆல்வேஸ் ரிமைன் ஒரு கட்சியாகத்தான் இருக்கும், அது தமிழ் நேஷனல் அலையன்ஸை ரெஜிஸ்டர் பண்ண போவது இல்லை என்கிற ஒரு மிகவும் ஸ்ட்ராங்கான வியூவும் இருக்கு அதுக்குள்ள. ஆனால் பரவலாக பொதுவாக கூடிய அதனுடைய அங்கத்தவர்கள் இப்படியான பார்வையில் இருப்பவர்கள்லாம். அப்போ நடந்த அந்த நான் அட்டென்ட் பண்ண 3 கூட்டங்களிலேயும் நேஷனல் அலையன்ஸை பதிவு செய்வது பற்றின கருத்துக்கள் எடுக்கப்பட்டு அது. ஆனால் கடைசியாக நடந்த கூட்டத்தில் மாத்திரம் இந்த சம்பந்தனுக்கும் சுமந்திரனுக்கும் எதிராக கொடும்பாவி விளைவிக்கப்பட்டது, அங்கேயும் இங்கே சில இது தெரிவிக்கப்பட்டது பற்றியும் பேசப்பட்டது. விடுக்கப்பட்ட கண்டன இதை இங்கேயும் இவர்களும் அப்படி செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு கருத்து சொல்யூஷன் ஒன்று பாஸ் பண்ணார். அது நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் என்ன இருந்தாலும் இவர்கள் எங்களுடைய தமிழ் தலைவர்கள்
எங்களுடைய கருத்து வேறுபாடுகளை நாங்கள் எங்களுடைய கருத்து களங்களில் கதைத்து அதற்கான உள் முடிவுகளை தெரிய சொல்லுடைய புற தளங்களில் அவற்றை கொண்டு போய் உங்களுடைய ஊத்தலை நாங்களே வாஷ் பண்ணக்கூடாது. நான் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள 4 கட்சிகள் இருக்குது. அதில் தமிழரசு கட்சியை விட மற்றவர்கள் போராட்ட அரசியல் கூட வந்தவர்கள். அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள தமிழரசு கட்சியின் பங்களிப்புக்கும் இவர்களுடைய பங்களிப்புக்கும் இடையிலே என்ன வேறுபாடுகள் இருக்குது, அல்ல இவர்களுடைய கடமைகள் செயல்பாடுகள் என்ன வித்தியாசம் இருக்குது? 80களில் துவங்கினது எங்களுடைய இளைஞர்களுடைய விடுதலை போராட்டங்கள். ஆனால் தமிழரசு கட்சி அப்படி அல்ல. அது கட்சி 48ஆம் ஆண்டில் 48-50ஆம் ஆண்டிலிருந்து தலைவர் செல்வநாயகம் அவர்கள் பதிந்த காலத்திலிருந்து அது ஒரு கட்சியாக இருந்திருக்கிறது. அவருடைய மூத்த தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதுக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அரசியல் பார்வை இவைகள் எல்லாமே அதற்கு உண்டு. அந்த ரீதியில் அதற்கென்று ஒரு 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 அரசியல் கலாச்சாரம், அரசியல் தெளிவு இதுகள் எல்லாமே உண்டு. அதன் பின்பு வந்தவர்கள் நம்முடைய விடுதலை போராட்ட குழுக்கள், அரசியல் கட்சிகள் இப்போது இருக்கிறவர்கள், அவர்கள் எப்படி சொல்லலாம், நெருப்புக்குள்ளால் பயணம் செய்து இந்த போராட்டத்தினுடைய ஒரு மறுபுறத்தின் ஒரு ஒரு கோர பார்வையை எல்லாம் பார்த்துட்டு வந்தவர்கள். வேற ஃபெடரல் பார்ட்டி அவர்களுடைய அந்த அரசியல் மிதவாதத்திற்குள்ளால் பயணம் செய்தவர்கள். அந்த காலகட்டங்களில் அவர்களுடைய அரசியல் பார்வைகள் மாறி இருக்கிறது. ஈழம் தமிழீழம் 77ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கும் பொழுது அவர்கள் ஒரு ஒரு படி மேலே எடுத்து வைத்து ஒரு விடுதலைக்கான ஒரு தளத்தை அமைக்கிறார்கள். அதனுடைய மொத்த சொந்தக்காரர்கள் என்று சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் நம்முடைய விடுதலை இயக்கங்கள். அப்ப அவர்களும் அரசியல் பணி செய்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அதனுடைய ஒரு 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 அடுத்த கட்டத்துக்கு இவர்கள் கொண்டு போனவர்கள் தங்களுடைய உயிர் தியாகம், பல தியாகங்களை செய்து அதனுடைய பங்காளியாக இருந்து வந்தவர்கள். எனவே அவர்களுக்கும் அந்த அவருடைய அந்த தியாகம், அவர்களுடைய இதுகள் மூலமாக, அவர்களுடைய அர்ப்பணிப்பு மூலமாக அவர்கள் தங்களுக்கென்று ஒரு 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 ஸ்தானத்தை பெற்றிருக்கிறார்கள். மக்கள் அதை அங்கீகரித்திருக்கிறார்கள். இதுதான் இம்பார்ட்டன்டான விஷயம். ஏனென்றால் மக்கள் அதை அங்கீகரித்தபடியால் தான் இன்றைக்கு டெலோவோ இபிஆர்எல்எஃபோ இல்லாட்டி புரோட்டோ அங்கத்தவர்களாக பாராளுமன்றத்திலும் சரி, இல்லை வடக்கு கிழக்கு மாகாண சபை தேர்தலிலும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே இதில் யார் பெருசு யார் சின்னன்னு பார்க்காமல் இவர்கள் மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி நாங்கள் முன்னுக்கு எடுத்து செல்லலாம் என்று பார்ப்பதில் தான் இவர்கள் எல்லாருடைய எதிர்காலம் இருக்கிறது. யார் இதில் இல்லை, பிரபாகரனுடைய அதே கருத்தை தான் சொல்வேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னால் தான் இதை கொண்டு செல்ல முடியும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை மக்கள் நிச்சயம் அடையாளம் கண்டு கொள்வார்கள். அவர்கள் அதுக்கான பதிலையும் சொல்வார்கள். ஏன்னால் மக்கள் முட்டாளன் என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. மக்களுக்கு தெரியும், தமிழ் மக்களுக்கு தெரியும் மிகவும் எப்படியாக ஒரு அரசியல் கட்சியையோ இல்லாட்டி இயக்கத்தையோ பார்க்க வேண்டும். நீங்கள் சொல்வது போல தமிழரசு கட்சியின் போராட்டத்தின் தொடர்ச்சி இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்குது. இந்த நிலைமைகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் ஒற்று தலைமையின் கீழே ஒன்றாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த தேவை நிறைவேறுமா? என்னுடைய மிகவும் பணிவான எதிர்பார்ப்பு அது நடக்க வேண்டும் என்று அண்மையில் ஸ்ரீலங்கா டெலிகிராஃபில் எனக்கு அவருடைய கட்டுரையை வாசித்தீர்கள் என்றால் அவர் அதில் மிகவும் தெளிவாக அந்த கட்டுரை எழுதியிருக்கிறார். அவருடைய அந்த பார்வை வந்து தமிழ் நேஷனல் அலையன்ஸ் பதிவு செய்யப்படுமானால் தான் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை ஒரு முகமாக நீங்கள் உள்நாட்டிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி அதை பிரதிநிதித்துவப்படுத்தி தமிழ் மக்களுக்கான நிரந்தர தீர்வை கொண்டு வர முடியும். இல்லாது நான் பெருசு ஃபெடரல் பார்ட்டி நினைப்பது என்று சில பேர் சொல்கிறார்கள். இல்லை நாங்கள் தனியாக இதை எங்களால் கொண்டு செல்ல முடியும் என்று நினைத்தாலோ, இல்லை தெலுவணியோ இல்லாட்டி வேறு யாருமா எங்களால் தான் இந்த இந்த
போராட்டத்தை உங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை பிரதிநிதிப்படுத்த முடியும், அதற்கான தீர்வுகளை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து கொண்டு வர முடியும் என்று நினைத்தார்கள் என்று சொன்னால் என்னுடைய தாழ்மையான கருத்து அது நிச்சயமாக வெற்றி அடையாது. டெலோ இபிஆர்ல இணைந்து எழுதப்பட்ட யாப்பு புளோட்டும் இணைந்து எழுதப்பட்ட யாப்பு இப்ப கையளிக்கப்பட்டிருக்கு தமிழ் கட்சியிடம். அதனுடைய வெளிப்பாடு என்னவாக இருக்கும்? எனக்கு சொல்லப்பட்டது அது ஒரு மெமரமெண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்ற ரீதியில் நாங்கள் வேலை செய்வோம் ஒற்றுமையாக என்றது. அது ஒரு கான்ஸ்டிடியூஷன் அல்ல. அதாவது இவர்கள் 3 பேருக்கும் இடையில் மேபி அவர்கள் கொண்டு வரக்கூடிய கான்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம். ஆனால் ஃபெடரல் பார்ட்டி அதை அக்செப்ட் பண்ண மட்டும் அது கான்ஸ்டிடியூஷன் அல்ல. தமிழ் நேஷனல் அலையன்ஸுக்கான யாப்பாக இருக்க முடியாது. அது இவர்கள் 3 பேரும் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் அதை இவர்கள் 3 பேரும் வேண்டுமென்றால் ஒரு கட்சியாகவும் பதிவு செய்யலாம். ஆனால் அது ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கோ இல்லாட்டி வெளிநாட்டில் இருக்கும் வெளிநாட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குதானே அவர்களுக்கும் அது ஒரு நல்ல ஒரு முகப்பை கொடுக்காது, ஒரு நல்ல ஒரு பார்வையை கொடுக்க வைக்காது. ஏனென்று சொன்னால் நாங்கள் டிவைடராக நிற்கிறோம், புரிந்து நிற்கிறோம் என்ற ஒரு காரணத்தான். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு மிகவும் முக்கியமான எதிர்த்தரப்பாக இப்ப இயங்குவது கஜேந்திர பொன்னம்பலம் அல்லது கஜேந்திரன் அல்லது அவர்கள் சார்பான விஷயம். அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையிலான ஒரு இணக்கப்பாட்டை கொண்டு வர முடியுமா? கொண்டு வர வேண்டும். அதை யார் பூனைக்கு யார் மணி கட்டுவது என்ற ஒரு கேள்வி இருக்கிறதை ஒழிய கொண்டு வர வேண்டும். நான் திரும்ப மீண்டும் இதைத்தான் சொல்லுவேன். கஜேந்திர பொன்னம்பலம் கூட ஒரு பாரம்பரிய கட்சி, மிதவாத கட்சியை அவருடைய பேரனார் காலத்தில் இருந்து தமிழ் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான ஒரு கட்சி தமிழ் காங்கிரஸ். அவருக்கும் ஒரு பணி இருக்கிறது. நான் தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேனா இல்லை என் சார்ந்த என்னுடைய தனிப்பட்ட ஒரு அரசியல் தேவைகளுக்காக நான் அரசியல் செய்ய விரும்புகிறேன். தமிழ் கட்சி மீது வைக்கிற அதே மாதிரி விமர்சனம் தமிழ் காங்கிரஸ் மீது வைக்கப்படலாம், வைக்கப்பட வேண்டும். மக்கள் அப்படித்தான் பார்ப்பார்கள். அவரோ இவர் யாரோ அவர்களுடைய சுய சிந்தனையில் என்ன மாதிரியும் பார்க்கலாம். ஆனால் இதில் உண்மையான பார்வையாளர்களும் செயற்பாட்டாளர்களும் மக்கள். அவர்களுக்கு தெரியும் இவர் என்ன செய்கிறார், எங்கே இவர் என்னுடைய அபிலாஷைகளை பிரதிநிதிப்படுத்தாமல் தன்னுடைய சுய தேவைக்காக இவர் அரசியல் செய்கிறார் என்று அவர்கள் முடிவெடுக்கும் பொழுது இவர்கள் அந்நியப்படுத்துவார். இது ஜனநாயக நியதி. அவர்களுடைய அந்த இணக்கப்பாட்டை கொண்டு வருவதற்கு டெலோ முயற்சிக்க முடியும் என்றது என்னுடைய கருத்து. என்று சொன்னால் அவர்களோட தான் ஜிவாஜிலிங்கத்தினுடைய கூட்டு பெரும்பாலாக இருக்கிறது. போராட்ட களங்கள் விஷயங்கள், எதிர்ப்பு தெரிவிக்கிற விஷயங்கள், அரசுக்கு எதிரான போராட்ட களங்கள் என்ற ஜிவாஜிலிங்கம் ஒரு போராட்ட அரசியலை முன்வைக்கிறார். அதற்காக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடன் குருபரன் அவர்களுடன் அவர் இணைகிறார். ஆகவே அவர்களையும் இந்த விஷயத்துக்கு கொண்டு வருவதற்காக டெலோ ஜிவாஜிலிங்கம் இஸ் டெலோ மெம்பர் அப்படின்னு அந்த முயற்சியை செய்வதற்கான ஏதாவது திட்டங்கள் கடந்த காலத்தில் அவர்கள் எல்லாரையும் ஒன்றுபடுத்தக்கூடிய விஷயங்களை டெலோ முன்னெடுக்குமா? அதை பற்றி ஏதாவது கதைக்கப்பட்டிருக்கா? டெலோ தன்னுக்குள்ள கதைக்கப்பட்டிருக்கு, ஜிவாஜிலிங்கத்தோட கதைச்சிருக்குதா? எனக்கு தெரிந்த வரையில் எனக்கு அப்படியான எதுவும் தெரியாது. இதுவரையில் அப்படி ஏதாவது முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா என்றது தெரியாது. ஆனால் அப்படி டெலோவால் முடியும். டெலோ நான் சொன்னது போல அவர்கள் இணக்கப்பாட்டுக்கு எப்பவுமே எதிரான ஒரு அணி அல்ல. எப்பவும் அவர்கள் மற்றவர்களுடன் இணைந்து செயல்பட விரும்புவர்கள், தன்னிச்சையாக ஓட விரும்புவர்கள் அல்ல. ஆனபடியால் சிவாஜிலிங்கத்திற்கும் திரு பொன்னம்பலம் அவர்களுக்கும் இடையில் அப்படியான ஒரு பாடான ஒரு இணைப்பை கொண்டு வரலாம். அதன் மூலமாக அவர்களை ஒரு தமிழ் தேசிய அமைப்பில் கொண்டு வரலாம் என்று சொன்னால் அது ஒரு நல்ல விஷயம். தமிழ் மக்களுக்காக எல்லோருமே ஒரு ஒரு தன்னிச்சை இல்லாமல் ஒரு புரிந்துணர்வோடு அப்படியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்றால் நல்ல விஷயம். டெலோ முயற்சித்தாலும் சிவாஜிலிங்கம் மூலமாக முயற்சித்தாலும் அதுவும் வரவேற்கிறது. மாகாண சபையில இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக இனப்படுகொலை செய்யப்பட்ட அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு சிவாஜிலிங்கம் முன்னின்றனர். மிக பலமாக அதுக்காக நின்றவர். அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள்.
அந்த விஷயத்தை தொடர்ந்து டெலோ மீது ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது தமிழ் மக்களுக்கு இப்படியான விஷயங்களை முன்னெடுக்க முடியும் என்று சொல்லி அதுலேயும் சிவாஜிலிங்கம் அந்த கடமையை செய்வார். நான் நினைக்கிறேன் தமிழ் விடுதலை இயக்கம் அந்த விஷயங்களை முன்னெடுக்கலாம். காரண சபை எடுத்துக்கொண்டு இந்த தீர்வில் இருந்து பார்த்தால் அதற்கு வந்த அரசியல் மாற்றங்களையும் பார்த்தால் விக்னேஸ்வரன் அவருடைய வடமான முதலமைச்சர் ஒரு 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 புது முகம் எடுத்து வந்தவர் போல மிகவும் உற்சாகமான ஒரு ஒரு தலைவராக பரவலாக தமிழ் மக்களால் பார்க்கப்படுகிறார். காரணம் இந்த சபையில் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானம் மூலமாக. அது மட்டுமன்றி வடமான முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஒரு சில இன்டர்வியூகள் அவற்றில் அவர் கொடுத்து இருக்கிற அந்த செய்திகளையும் இன்டர்வியூகளையும் பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் ஒரு ஒரு உற்சாகமான விஷயம் தெரிய வருவது என்னென்றால், முதல் தடவையாக சம்பந்தனை தவிர ஒரு 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 தமிழ் மக்களின் உரிமை சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், அவருடைய அன்றாட வாழ்க்கை தேவை விஷயங்களாக இருக்கட்டும், போருக்கு அப்பால் உள்ள விளைவுகளை எதிர்கொள்ளும் ஒரு 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 பிரதிநிதியாக இருக்கட்டும், அவர் அந்த கதைக்கிற தொனி பிரச்சனைகளை அணுகிற விதம் மிகவும் ஒரு உற்சாகமூட்டக்கூடிய விதமாக இருக்கிறது. நான் அவரை ஒரு புது வெளிச்சத்தில் பார்க்கிறேன் விக்னேஸ்வரனை. எனவே ஒற்றுமையாக இருந்தால்தான் இப்படியான விஷயங்களை முன்னெடுத்து கொண்டு போக முடியும் என்று நான் அண்மை காலமாக மீடியாக்கள்லையும் சோசியல் மீடியாக்கள்லையும் இமெயில் கம்பெயின்கள்லையும் நான் மிகவும் அவதானித்த ஒரு விஷயம், தமிழரசு கட்சியின் புலம்பெயர் நாடுகளைச் சேர்ந்த பல கிளை உறுப்பினர்கள் சிவாஜிலிங்கத்துக்கு எதிராகவும் சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு எதிராகவும் குருகரனுக்கு எதிராகவும் பாரதூரமான பழி சுமத்தல்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு ஐக்கியப்பட்டு இயங்க வேண்டியவர்கள், டிஎன்ஏன்னு சொல்லி ஒரு மிக பலமாக இயங்க வேண்டியவர்கள், அவருடைய சில உறுப்பினர்கள் இப்படியான பிரச்சாரத்தை செய்கிறார்கள். இது ஒரு தவறான விடயம். இது பற்றி சில எப்படியான கருத்துக்களை வச்சிருக்குது, என்ன செய்யணும்? நான் முதலே சொன்னது போல கூட்டணிகளுக்குள் இப்படியான கருத்து வேறுபாடுகள் நிலவுவது சகஜம். இங்கு உள்ள கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, லிபரல் டெமோக்ராட்ஸை எடுத்து பார்த்தால் கூட சில விஷயங்களில் அவர்கள் கருத்து வேறுபாடுகளைத்தான் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் ஒன்றாக செயல்படுகிறார்கள். எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது, அது மனித சுபாவம். we are not the same. அதே மாதிரி தான் அவர்கள் அரசியல் ஒரு ஒரு சிவாஜிலிங்கம் not the same as செல்வம் is not same as சிவாஜிலிங்கத்துக்கு என்று தனிப்பட்ட சில சிந்தனைகள் உள்ளது. அவர் அது மக்களின் தேவைகளை பிரதிபலிக்குமானால் செல்வத்தை விட அவருடைய சில கருத்துக்கள் தமிழ் மக்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் வெளிச்சம் போட்டு காட்டுவதாக இருக்கலாம், இல்லை அதை முன்னிலைப்படுத்துவதாக இருக்கலாம். அதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். அதில் எந்தவித பிழையும் இல்லை. அதை அவர் ஆனால் அது மக்கள் சார்ந்த முன்னிலைப்படுத்தலாக இருந்தால் அது வரவேற்கத்தக்கது. அது கருத்து வேறுபாடு இருக்கத்தான் வேணும், இருக்க வேணும். இல்லாட்டி நாங்கள் எல்லாரும் ஒரே மாதிரியாகிவிடுவோம். கருத்து வேறுபாடுகள் ஒரு இயக்கத்துக்கு கூட இருக்கலாம், ஆனால் அது அது ஆளையால் அழிக்கிறதாக இல்லாமல் மக்களுடைய பிரச்சனைகளை அணுகிறதாக இருந்தால் அது சுமூகமாக முடியும். தமிழரசு கட்சி, தமிழீழ விடுதலை இயக்கம் இன்றைக்கு ஒரு அணியில் இருக்குது. இந்த கட்சிகள் தமிழர்களுக்கான தனிநாட்டை கட்டுவதற்காக ஆரம்பித்த இயக்கங்கள், கட்சிகள். இன்றைக்கு ஒன்றாக இருக்கிற கூட்டமைப்பு என்ன மாதிரியான தமிழ் மக்களுக்கான எதிர்காலத்தை நோக்கி இயங்குகிறது? அதற்கான திட்டங்கள் என்ன? அதற்கான வரையறைகள் ஏதாவது இருக்கிறதா? நான் நினைக்கிறேன் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு அப்பால் எங்களுடைய கனவுகள் கணக்கெல்லாம் சிதைந்து குலைந்து பொடிப்பொடியாகிவிட்டது. அது தனித்தமிழீழம் அப்படியான நாங்கள் நியதிகளையும் எதிர்கொள்ள வேண்டும். கனவுலகிலேயே வாழ முடியாது. இது அன்றாட வாழ்க்கை தத்துவம். தமிழ் ஸ்ரீலங்காவினுடைய யாப்பு கட்டமைப்புக்குள் தான் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு வர வேண்டும் என்ற ஒரு அரசியல் நியதிக்குள் நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம்.
2009ஆம் ஆண்டு எங்களுடைய விடுதலை போராட்ட அழிவின் மேல் அது எப்படியான தீர்வாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு இந்த கூட்டணியில் இருக்கிற 4 கட்சிகளுக்கு உண்டு. அவர்கள் எதை தமிழ் மக்களுடைய எதிர்கால அபிலாஷைகளாக வைக்க போகிறார்கள் என்றதை அவர்களுடைய கட்சி உள் ஜனநாயக அமைப்புகள் மூலமாகத்தான் அவர்கள் எக்ஸ்ட்ராக்ட் அதை எடுக்க வேண்டும். அதை எடுத்து அதை மக்களுக்கு வியாபாரப்படுத்த வேண்டும். இதுதான் தமிழ் ஸ்ரீலங்கா யாப்பின் உள்ளாக தமிழ் மக்களுக்கான தீர்வாக நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். இதில் உங்களுடைய அபிப்பிராயம் என்று அவர்கள்லாம் அதை அறிய வேண்டும். பெடரல் பார்ட்டியாக இருக்கலாம், டெலோவாக இருக்கலாம், அவர்களுடைய உட்கட்சி மாநாடுகள் இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்மொழிவாக மக்களுக்கு முன்னுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் தற்போது உள்ள அரசியல் அமைப்புக்குள் தமிழ் மக்களுக்கான தீர்வாக இருக்க முடியும். என்றால் அவர்கள் ஜனநாயக நீரோட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா கான்ஸ்டிடியூஷனுக்கு உள் தான் இந்த தீர்வை நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம் என்ற ஒரு நியதியில் தான் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் போய் இல்லை எங்களுக்கு தமிழகம் தயாரம் கொண்டு கேட்க முடியாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இல்லை, நாங்கள் பலகமாக இல்லை, அரசியல் நிலவரங்களும் மாறிவிட்டது. எனவே தற்போது நிலைமையில் இது யாருக்கும் தெளிவில்லை, பெடரல் பார்ட்டிக்கும் தெளிவில்லை. எப்படியான ஒரு அது 13+ஆ இல்லை 13+க்கு அப்பாலா உள்ளுக்கா வெளியே எதுவுமே தெரியாது. இங்கேதான் இந்த தமிழ் மக்களை பிரதிநிதிப்படுத்துகிறவர்கள் தங்களுடைய உள்கட்சி ஜனநாயக பேச்சுவார்த்தைகளின் மூலமாக தமிழ் மக்களுக்கான ஒரு அவருடைய அரசியல் அபிலாஷைகளை தீர்க்கக்கூடிய தீர்வு என்ன? ஏன்னால் இப்போ வடபகுதி தமிழ், குறிப்பாக வடபகுதி தமிழ் புத்திஜீவிகள்கிட்ட இருக்கிற ஒரு கருத்து என்று சொன்னால், டிஎன்ஏ சர்வதேசங்களையும் இந்தியாவையும் அமெரிக்காவையும் நம்பித்தான் எல்லா விஷயங்களையும் இயங்க பார்க்குது. நாட்டுக்குள்ளே இலங்கையில் இன்றைக்கு மாறி வந்திருக்கிற அரசுகளில் நம்பிக்கை வச்சு அல்ல அந்த அரசுகளோடு இணைஞ்சு ஒரு தீர்வை நோக்கி இயங்குவதற்காக சரியாக செயல்பட இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது. அதை பற்றி எந்த அரசியல்வாதியும் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பதை யாருடனாவது உள்நாட்டு தலைவர்களுடனாவது, அதாவது உள்நாட்டு நம்முடைய தெற்கு அரசியல்வாதிகளுடனாவது இல்லை வெளிநாட்டில் எங்களுக்காக பேரம் பேசுகிறவர்கள் இல்லாட்டி மீடியேட் பண்ணவர்களாகவும் தங்களிடம் மனதில் பட்டதை சொல்ல முடியாது. இதுதான் எங்களுடைய தீர்வுன்னு சொல்லி எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்றதை அவர்கள்லாம் எடுக்க வேண்டும். எங்களுடைய மக்கள் 2009ஆம் ஆண்டுக்கு அப்பால் எப்படியான ஒரு தீர்வை எதிர்பார்க்கிறார்கள், எப்படியான ஒரு அதை இவர்களால் உருவாக்கவும் வேண்டும், அதை பரவலாக்கம் செய்ய வேண்டியதும் இவர்களால். இப்படியான ஒரு தீர்வு தான் எங்களுடைய தற்கால அரசியல் நியதியில் எங்களுக்கு எடுக்கக்கூடியது. இதை நீங்கள் ஆமோதிக்கிறீர்கள். அதை எடுத்தால்தான் இவர்கள் எங்களுக்காக மீடியேட் பண்றார்கள். இந்த வெளிநாட்டு அமெரிக்காவோ இந்தியாவோ அவர்களுக்கு அதை வைக்கலாம். அவர்கள் வைக்கும் பொழுது சொல்லலாம், இதுதான், இதை மிஞ்சி நாங்கள் போக முடியாது, இதை மிஞ்சி எங்களை கேட்காதீங்க ஒன்று சொல்றதுக்கு கூட ஒரு மோரல் ஆர்கியூமெண்ட்டுக்காக வேண்டாலும் அவர்கள் அதை செய்ய வேண்டும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அப்படி எதுவும் செய்ததாக தெரியவில்லை. 11ஆம் திருத்த சட்டத்துக்கு அப்பால உள்ளாவான்னு சொல்லி கலைக்கிறார்களோடைய தமிழ் மக்கள் மத்தியில் அவர்கள் ஒரு சும்மா ஒரு கருத்து கணிப்பு தானும் கேட்டார்களா, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இதுவரையில் எனக்கு அப்படி செய்ததாக தெரியவில்லை. இவர்கள் இந்தியா 11ஆம் திருத்த சட்டத்தை எடுத்து தரும் என்றால் சரி நாங்கள் அதுக்கு ஓமுன்னு சொல்லுவோம் என்ற மாதிரியும், அல்லாட்டி அதுக்கு இன்னும் குறைவோ கூடவோ எது மற்றவர்கள் எடுத்து தருவார்கள் என்றுதான் இவர்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறார்கள் ஒழிய மக்களுடைய, அதாவது நீங்கள் ஒரு நெகோசியேஷனுக்கு போகும் பொழுது எங்களுடைய தேவைகள் என்ன, எதிர்பார்ப்பு என்ன, மற்றவர் எது தர இருக்கிறார், இதுக்கு இடையில் நீங்கள் நெகோசியேட் பண்ணுவது தான் அந்த தீர்வு. இது தெரியாத வரையில் இதுவும் ஒரு வேகாகத்தான் இருக்கு. அதாவது மக்களுக்கு என்ன தேவை என்றது தெரியாத வரையில் நீங்கள் எதை நெகோசியேட் பண்ண போறீர்கள் உங்களுக்கு தெரியாது, எதை நெகோசியேட் பண்ண போறீங்க அது தெளிவாக இல்லை என்னுடைய கருத்தில்.
அப்போ அதை கூட்டம் கண்டறியவில்லை தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக அது அது அதுக்கான பொறிமுறை ஒன்று இல்லை. பொறிமுறை இல்லை என்றது என்னுடைய ஒரு கருத்து. கடந்த காலகட்டத்தில் கடந்த காலகட்டத்தில் இபிடிபி இணக்க அரசியல் செய்வது. இபிடிபி இணக்க அரசியலில் படப்பகுதி இந்த அபிவிருத்தி விஷயத்தில் மூணாக்கள். இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இங்கே அரசாங்கத்தோட இணக்க அரசியலை முன்னெடுக்க முயற்சிக்குது. அப்போ கடந்த காலத்தில் செய்த இபிடிபி இன்றைக்கு நீங்கள் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பிட்ட இந்த அரசு காலகட்டத்தில் அரசுடன் சேர்ந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியலை என்ற தமிழர் உண்மைப்பாடத்தில் இதுக்கு அடுத்தது பிறகு என்னவாக இருக்கும்? மிகவும் ஐ திங்க் வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். உண்மையாக இதுதான் நீங்கள் கேட்ட கேள்வியில் மிகவும் எதிர்காலம் சம்பந்தமான ஒரு மிகவும் முக்கியமான கேள்வி. எஸ், ஒரு பெரிய கேள்விக்குறியோடு தான் நாங்கள் தற்கால அரசியல் நீரோட்டத்தில் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறோம். அது இதுக்கு பெடரல் பார்ட்டி, டெலோ இவர்கள் எல்லாருமே நிச்சயமாக ஒரு 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 கூடி இருந்து அவர்களை பதிவது இல்லையா என்ற விஷயத்தை தள்ளி வைத்துவிட்டு அவர்கள் கதைக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இது. எது நம்முடைய மக்களுடைய அபிலாஷைகளை தற்போதுள்ள நியதிக்குள் நாங்கள் தீர்க்கக்கூடிய அந்த கோல் என்ன, அந்த 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 வரையறை என்னன்றதை அவர்கள் நிச்சயமாக அதுவும் மிகவும் விரைவாக செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் இந்தியா அந்த இனிஷியேட்டிவில் வார ஒரு தீர்வாக இருக்கலாம், இல்லை வெளிநாடுகளின் உதாரணத்துக்கு அடுத்த 6 மாதத்தில் வரவிருக்கிற மனித உரிமை ரிப்போர்ட்டில் உள்நாட்டில் நடக்கவிருக்கிற யுத்த குற்றங்கள் சம்பந்தமான இவைகள் எல்லாம் ஒரு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண போகின்றது ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராக. அதை நாங்கள் எப்படி பார்க்க போகிறோம்? அந்த காலகட்டத்தில் ஒரு 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 தீர்வுக்கான ஒரு ஒரு சுமூகமான ஒரு ஒரு உள்நாட்டு வெளிநாட்டு நிலைமை உருவாகுமானால் நாங்கள் இதை ஒரு ஒரு தீர்வாக எதிர்பார்ப்பாக வைக்க போகிறோம் என்றது நாங்கள் நிச்சயமாக இதுவரை தயார்படுத்தப்பட வேண்டும். ஓகே, இபிடிபி இன்றைக்கு தேசிய கூட்டமைப்பில் இணையதென்றால் இணைய முடியுமா? அது சார்ந்தவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. அவர்களை நானும் கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் தான், அதில் நான் இங்கே எடுக்க முடியாது. நான் ஒரு அதனுடைய இங்கே என்னுடைய கருத்தை கேட்டால் அவர்கள் இந்த கூட்டமைப்பின் தமிழ் மக்கள் சார்ந்த அபிலாஷைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் கட்டாயம் அவர்கள் கூட்டமைப்பில் ஏன் அதுக்கான முயற்சி செய்யப்படையாது? ஏன் அதுக்காக ஒரு கூடியிருந்து கதைக்க முடியவில்லை? கூட்டமைப்பில் இருக்கிற கட்சிகள் தான் அதை யாராக வேண்டும், அதற்கான முடிவுகள் இருக்கும். கூட்டமைப்பு சார்பில் சிங்கள மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன? கூட்டமைப்பு சார்பில் சிங்கள மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, இனஃப் 60 வருஷம் நாங்கள் ஆளையால் அழித்து கொண்டது போதும். அவர்களுக்கும் அழிவு, எங்களுக்கும் அழிவு, உயிர் பொருள் சேதம் எல்லாம். ஒரு ஒரு ஜனநாயக கட்சி என்று ஸ்ரீலங்கா அரசு தன்னைத்தான் அடிக்கடி சொல்லிக் கொள்கிறது. அது வெறும் எலெக்ஷனில் வைப்பதால், கான்ஸ்டிடியூஷனை மாற்றுவதால் மட்டும் அது ஜனநாயக அரசியல் அல்ல. ஜனநாயக அரசியல் என்பது ஒரு யாப்புக்குள் மக்கள் சிறு சமூகமா பெரு சமூகமா என்று பாராமல் எல்லோரும் ஒரு 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 ஒற்றுமையாக சந்தோஷமாக அவர்களுடைய அன்றாட வாழ்வாதாரங்களை வைத்து சந்தோஷமாக வாழ வேண்டிய ஒரு 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 அமைப்பை உருவாக்குவதுதான் ஒரு உண்மையான ஒரு ஜனநாயக அமைப்பு. அது ஸ்ரீலங்காவில் இதுவரையிலேயும் வரையில்லை. அப்படி அது வாரதுக்கான தேவையை தெற்கு அரசியல்வாதிகள் என்றுமே சிந்தித்ததில்லை. ஆனால் யுத்தத்தின் பிறகு அப்பால் வந்த வெளிநாடுகளில் அவர்கள் மேல் உள்ள பார்வை, வெளிநாடுகளின் அழுத்தம் என்பன அவர்களை கொஞ்சம் சிந்திக்க வைத்திருக்கிறது. ஸ்ரீலங்கா அரசு ஒரு 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 ஜனநாயக உண்மையான ஜனநாயக நாடாக மாற வேண்டும் என்பது என்னுடைய ஒரு 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 லாங் டேர்ம் அபிலாஷை. அதாவது அவர்கள் அப்படி மாறினால் எங்களுடைய இந்த தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் எங்களுடைய இந்த 60 ஆண்டு எதிர்ப்பு
போராட்டம், ஆளையால் கொள்கிற மாதிரியான ஒரு ஒரு சரித்திரத்தை தாண்டி நாங்கள் ஒரு நல்ல எதிர்காலத்துக்குள் போகலாம். ஆனால் அதுக்கு அவர்கள்லாம் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சிங்கள மக்கள் இன்றைக்கு நாங்கள் பிரிவினை தவிர மற்றெல்லாம் தயார் சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதை எதிர்பார்க்கும்? இந்த பிரிவினை என்பதை நாங்கள் விளங்கப்படுத்தணும், அவர்களுக்கும் விளங்கப்படுத்தணும், நாங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியம். பிரிவினை என்றால் என்ன? வடக்கு மாகாணமும் கிழக்கு மாகாணமும் ஒன்றாக இணைந்து ஒரு 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 தமிழர் சுயாட்சி பிரதேசம் உருவாது பிரிவினை என்று அவர்கள் நினைத்தால் அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது பிரிவினை அல்ல. அது இலங்கை என்ற ஒரு தீவிற்குள் 2 பிரதேசத்தை அதில் முக்கியமாக வாழும் மக்கள் சேர்ந்து தங்களுக்கான ஒரு சுயாட்சியை அமைத்துக் கொள்வது என்று உலகம் எல்லாம் எல்லா இடங்களிலும் பரவலாக இருக்கிற ஒரு விஷயம். அது ஏன் அவர்கள் பிரிவினை என்ற பார்வை தான் நாங்கள் எப்படி பார்வையைத்தான் நாங்கள் மாற்ற முயற்சிக்க வேண்டும், அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இது உங்களுடைய மக்கள் சார்ந்த பார்வை. இதை சவுத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் அதை மாற்ற வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் டெலோ சார்பில் உங்கள் நிலைமையோட காய்ச்சத்துக்கு நன்றி தான். மிகவும் நன்றி. என்னை இங்கு கூப்பிட்டு